காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தலைப்பு மூன்றாம் உலக யுத்தம். பரிசுத்த வேதாகமத்தில் அதற்கு கொடுக்கப்பட்டுள்ள பெயர் கோகு மாகோகு யுத்தம் 1. கடந்த சில நாட்களாக உலகத்தின் முடிவும் இயேசுவின் 2ஆம் வருகையும் என்கிற தொடர் போதனையை நாம் கற்று வருகிறோம். இந்த நாளிலே கோகு மாகோகு யுத்தம் 1 பற்றி சற்று அறிந்து கொள்வோமா? இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன் இவ்வுலகில் நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வு பரிசுத்த வேதாகமத்தின் எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு மகா யுத்தம். இது ஒரு அணு ஆயுத யுத்தமாக வெடிக்கும். இதுவே முதல் கோகு மாகோகு யுத்தம். இதை 3ஆம் உலக யுத்தம் என்றும் கூறுகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 20வது அதிகாரம் வசனங்கள் 8-9 கூறப்பட்டுள்ள யுத்தம் அது 2ஆம் கோகு மாகோகு யுத்தம். உலகில் தற்பொழுது நடக்கின்ற நிகழ்வுகளை கணிக்கின்ற வேத வல்லுநர்கள் விரைவில் இந்த யுத்தம் தொடங்கும் என்று கூறுகிறார்கள். எசேக்கியேல் 38-39 ஆகிய 2 அதிகாரங்களிலும் இந்த யுத்தம் பற்றி சொல்லப்பட்டுள்ளது. எசேக்கியேல் 38வது அதிகாரம் வசனம் 8 படி இஸ்ரவேல் தேசத்திற்கு எதிராக இந்த யுத்தம் வெடிக்கும். இந்த யுத்தம் தொடங்குவதற்கு முன்பு நிறைவேறி இருக்க வேண்டிய சில காரியங்கள். 1. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி இருக்க வேண்டும். இஸ்ரவேல் தேசம் செழித்து வளம் பெற்று சுகத்தோടെ அஞ்சாமல் குடியிருக்கும் காலமாக இருக்க வேண்டும். 3வது, ரஷ்யா வல்லரசாக இருக்க வேண்டும். முதல் குறிப்பு, அதாவது அது நிறைவேறிவிட்டது. இஸ்ரவேல் தேசம் சுதந்திரம் அடைந்த பின்பு உலகெங்கிலும் உள்ள யூதர்கள் தாயகம் திரும்ப ஆரம்பித்தார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் 74.24% யூதர்களும் 20.95% இஸ்லாமியர்களும் 4.81% அயல் நாட்டவர்களும் இப்பொழுது வாழ்கிறார்கள். இன்னமும் யூதர்கள் உலகின் பல தேசங்களிலிருந்து தினமும் தாயகம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காக அரசு சார்ந்த மற்றும் அரசு சார்பற்ற அமைப்புகள், அதாவது NGOs தீவிரமான முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார்கள்.
எரேமியா 32 அதிகாரம் வசனம் 37 சொல்லப்பட்டுள்ளதை வாசிக்கிறேன். இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்திற்கு திரும்பி வரவும் இதிலே சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். எசேக்கியேல் 36 வசனம் 24 சொல்லப்பட்டுள்ளது, நான் உங்களை புற ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்தும் சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். மேற்கூறிய வசனங்களில் தேவன் வாக்குரைத்தது நிகழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாம் குறிப்பு, அதாவது நாம் ஏற்கனவே அறிந்து கொண்ட இஸ்ரவேல் தேசம் செழித்து வளம் பெற்று சுகத்தோடு அஞ்சாமல் குடியிருக்கும் காலமாக இருக்க வேண்டும். அதிலே ஒரு பகுதி நிறைவேறிற்று. 1948 ஆண்டு இஸ்ரவேல் சுதந்திரம் அடைந்த பின் முதல் பிரதம மந்திரியாக பொறுப்பேற்ற டாக்டர் டேவிட் பென் குரியன் கூறிய ஒரு ஸ்டேட்மெண்ட் கூற்று என்னவென்றால், பரிசுத்த வேதாகமே எங்கள் நாட்டின் சட்டம், ஹோலி பைபிள் இஸ் அவர் மேண்டேட் என்று அறிவித்தார். பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ந்து அதிலுள்ள ஆலோசனைகளை பின்பற்றி இஸ்ரவேல் தேசம் எப்படி செழிப்புக்குள்ளாக கடந்து சென்றிருக்கிறது என்பதற்கான சில உதாரணங்களை இங்கே நாம் பார்க்கலாம். முதலாவதாக, மலைகள் காடுகளாகின. டாக்டர் ஜோசப் வீட்ஸ் என்ற ஆராய்ச்சியாளரிடம் காடுகளை உருவாக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அவர் ஆராய்ந்த வேத பகுதி ஆதியாகமம் 21 அதிகாரம் வசனம் 33 ஆபிரகாம் பெயர்சபாவில் ஒரு தோப்பை உண்டாக்கினான் என்பதே. ஆங்கில வேதாகமத்தில் தமாரிஸ்க் என்ற புதர் செடிகளை ஆபிரகாம் நட்டதாக போடப்பட்டிருக்கிறது. இந்த புதர் செடிகள் சிறிய அளவு தண்ணீரிலே வளர்ந்து மணல் காற்று வீசுவதை தடுப்பதாகவும் இருந்தது. டாக்டர் ஜோசப் வீட்ஸ் 20 லட்சம் தமாரிஸ் புதர் செடிகளை மலைகளிலே நட்டு காடுகளை உண்டாக்கினார். அடுத்ததாக, சாலமோன் ராஜாவின் சில சுரங்கங்கள். சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்திற்கு தேவையான சகல பனிமூட்டுகளுக்கான வெண்கலம் ஏராளமாய் இருந்ததாம். 1 ராஜாக்கள் 7 அதிகாரம் வசனம் 47 இந்த சகல பனிமூட்டுகளின் வெண்கலம் மிகவும் ஏராளமாய் இருந்தபடியால் சாலமோன் அவைகளை நிறுக்கவில்லை, அதனுடைய நிறை இவ்வளவென்று ஆராய்ந்து பார்க்கவும் இல்லை. 1 ராஜாக்கள் 7 அதிகாரம் வசனம் 46 வசனத்தில், யோர்தானுக்கு அடுத்த சமனான பூமியிலே சுக்கோத்துக்கும் சர்தானுக்கும் நடுவே களிமண் தரையிலே ராஜா இவைகளை வளர்ப்பித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோர்தானுக்கு பக்கத்தில் தான் வெண்கலம் கிடைத்த சுரங்கங்களும் அவற்றை உருவாக்கும் காலவாய்களும் இருந்திருக்க வேண்டும் என்று தீர்மானித்து புதைபொருள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. 1930 ஆண்டு புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் சாலமோனின் சுரங்கங்களை யோர்தானுக்கு அருகில் கிர்பாத் அண்ட் நாகாஸ் என்ற இடத்தில் கண்டுபிடித்து விட்டார்கள். அடுத்ததாக, சில ஆபிரகாமின் துறவுகள், அதாவது கிணறுகளை பற்றி பார்ப்போம். ஆபிரகாம் கேராரிலே வெட்டின துறவுகளை பெலிஸ்தர் தூர்த்து போட்டார்கள் என்றும் அவற்றை ஈசாக்கு மறுபடியும் வெட்டி தண்ணீர் கண்டு ஆபிரகாம் அவைகளுக்கு இட்ட பெயர்களையே இட்டான் என்று ஆதியாகமம் 26 அதிகாரம் வசனம் 18 வாசிக்கலாம். யூதர்கள் இந்த வசனத்தை வாசித்து மேற்கண்ட இடங்களில் தோண்டி நீரூற்றுகளை கண்டுபிடித்தார்கள். இந்த நீரூற்றுகள் இன்றும் இஸ்ரவேல் தேசத்தை செழிப்பாக்கி கொண்டிருக்கின்றன. அந்த பகுதியில் உள்ள மற்ற நீர்நிலைகளில் உள்ள தண்ணீர் குடிப்பதற்கு ஏற்ற தண்ணீராக இல்லாமல் இருந்தாலும் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்ட ஆபிரகாமின் நீரூற்றுகள் குடிப்பதற்கு ஏற்ற தண்ணீரை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக, ஆகாரின் கிணறை பற்றி சற்று படிப்போம். வனாந்தரத்தில் ஆகார் கண்ட லஹாய்ரோஹி என்ற துறவும் கண்டுபிடிக்கப்பட்டு ருமேனியா நாட்டிலிருந்து வந்து அங்கு குடியிருக்கின்ற 60 யூத குடும்பங்களுக்கு தண்ணீர் வழங்கி கொண்டிருக்கிறது. கண்மலை தேன், அதாவது கண்மலை தேனை பற்றியும் கற்பாறை எண்ணெய் பற்றியும் சற்று கற்றுக்கொள்வோம். உபாகம் 32 அதிகாரம் வசனம் 13 கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி வாசிக்கலாம். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார் என்று படிக்கிறோம். நெகேவ் என்ற வனாந்திர பகுதியில் வட்ட வடிவமான கற்களான சுவர்களை யூதர்கள் கண்டுபிடித்தார்கள். அந்த வட்ட கற்களின் நடுவே ஒலிவ மர வேர்களும் திராட்சை செடிகளின் வேர்களும் இருக்க கண்டார்கள். எனவே அங்கு ஒலிவ மரங்களும்
திராட்சை செடிகளும் இருந்திருக்கின்றன என்று அறிந்து மேற்கூறிய வசனத்தை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். இவர்களும் அங்கு வந்த வட்ட கற்களின் நடுவே ஒலிவ மரக்கன்றுகளையும் திராட்சை செடிகளையும் நட்டார்கள். வனாந்தரத்திலே பசுமை புரட்சி உண்டானது. இரும்பு தாதுகளை சற்று கற்றுக்கொள்வோம். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் வசனம் 20 இஸ்ரவேலர் யாவரும் அவரவர் தங்கள் கொழு விரும்புகளையும் தங்கள் மண் வெட்டிகளையும் தங்கள் கோடாரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குகிறதற்கு பெலிஸ்தரிடத்திற்கு போக வேண்டியதிருந்தது என்று வாசிக்கலாம். இந்த வசனத்தை வாசித்த டாக்டர் பென்டன் என்ற நிலவள ஆராய்ச்சியாளர் பெலிஸ்தர் வாழ்ந்த இடங்களில் இரும்பு தாதுகள் கிடைக்கும் என்று யோசித்து ஆராயத் தொடங்கினார். பெயர்சபா அருகில் இரும்பு தாது இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது. கடைசியாக எண்ணெய் கிணறுகளை பற்றி படிப்போம். எண்ணெய் கிணறுகள் சோதோம் குமாரா அழிவை குறித்து ஆதியாகமம் 19:28 வாசித்த ஜீல் ஃபெடர்மேன் என்ற ஆராய்ச்சியாளர் பூமியின் புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று என்பதை வாசித்து அது பூமிக்கடியில் இருக்கும் எரிவாயுவை குறிப்பதாக இருக்குமோ என்று யோசித்தார். எரிவாயு இருக்கும் இடத்தில் எண்ணெயும் இருக்கும் என்பது நிலவள உண்மையாகும். சவக்கடலுக்கு அருகில் சோதோம் குமாரா பட்டணங்கள் இருந்த இடத்தில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு 1955ஆம் ஆண்டு இஸ்ரேல் தேசத்தில் முதல் எண்ணெய் கிணறு கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியை நாளை தினத்தில் உள்ள செய்தியில் நாம் கற்றுக்கொள்ளலாம். நம்மை சமர்ப்பித்து ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அருமையும் சந்தோஷமான ஒரு நல்ல புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய நல்ல வாழ்க்கைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படியாக எங்கள் ஒவ்வொருடைய மனக்கண்களை இந்த காலையில் எங்களுக்கு திறந்து தந்திருக்கிறக்கா ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் உலாவிக் கொண்டிருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் பேசிக் கொண்டிருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம். ஆழமான சில சத்தியங்களை ஆண்டவரே, இன்றைக்கும் கூட கோகு மாகோகு யுத்தம் ஒன்றை பற்றி, அதாவது 3ஆம் உலக யுத்தம் என்று சொல்லப்படுகின்ற காரியங்களை குறித்து வேதத்தின் அடிப்படையிலே ஆண்டவரே வசனங்களின் அடிப்படையில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கற்றுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஒருவரை கூட திடப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம், பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். இதை ஏன் எங்களுக்கு கற்றுத்தருகிறது என்பதை வருங்காலங்களிலே எங்களுக்கு நீர் நிரூபிப்பீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர்களாக, தலைவர்களாக, தேசத்தின் தலைவர்களாக, நாங்கள் இருக்கிற இடங்களிலே பெரிய வல்லுநர்களாக நீர்களை ஆக்க இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் உலாவிக் கொண்டிருப்பதனால், பேசிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. ஒவ்வொரு பரிசுத்தவர்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இதனால் மகிழ்ச்சி நாளாக, வெற்றி நாளாக, ஆசீர்வாத நாளாக மட்டுமே கட்டளை கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.